வருங்கால தலைவர்களே, இன்னைக்கு நம்ம சம் ஃபங்க்ஷனில் ஒரு 3 இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோங்க. ஒன்று என்னென்னா SUMIF, SUMIFS. சம்முன்னா என்னென்னா, நார்மலாக நமக்கு ஓவராக எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னா நான் சம் யூஸ் பண்ணுவேன். SUMIF அப்படின்னா என்னென்னா, ஒரு கண்டிஷன் போட்டு டோட்டல் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஷிப்பிங் மோடில் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மட்டும் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன், SUMIF யூஸ் பண்ணுவேன். SUMIFS அப்படின்னா 1 or more கண்டிஷன் போட்டு நான் என்னுடைய டோட்டலை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா SUMIFS யூஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு ஷிப்பிங் மோடில் செகண்ட் கிளாஸ்னு இருக்கணும், ப்ளஸ் சிட்டியில் சென்னை இருக்கணும். அந்த மாதிரி 2 கண்டிஷன் போட்டு எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத நான் பார்க்கணுன்னு நினச்சேன்னா SUMIFS அப்படின்றத யூஸ் பண்ணுவேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஓவராலாக எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு சம்முன்றது தான் அதோடய ஃபங்க்ஷன் நேமு. இந்த இடத்துல ரேஞ்சஸ், எதை நான் டோட்டலாக சேல்ஸ் பார்க்க போகிறேன் அப்படின்றத ரேஞ்சஸ், நான் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டேன், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. செகண்ட் ஃபங்க்ஷன் SUMIF அப்படின்னா என்னென்னா, ஒரு கண்டிஷன் போட்டு நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஓவராலாக நமக்கு எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போது ஸ்டாண்டர்ட் கிளாஸில் மட்டும் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா SUMIFன்றதை யூஸ் பண்ணுவேன். அதோடைய ஃபங்க்ஷன் பேர் என்ன அப்படின்னா SUMIF அப்படின்றது தான் அதோடைய ஃபங்க்ஷன் பேரும். SUMIF போட்டுக்கோங்க, போட்டுட்டு f(x)ல் போடுறேன். நமக்கு இதில் ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஒன்று என்னென்னா ரேஞ்ச், கிரிட்டீரியா, சம் ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த கிரிட்டீரியாவை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்க போகிறீங்களோ அதோடைய டேட்டா எங்கே இருக்குது. இப்போது எனக்கு நான் ஸ்டாண்டர்ட் கிளாஸ், இது ஷிப்பிங் மோடு தான் எனக்கு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த B2Bயை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுலேருந்து தான் என்னுடைய கிரிட்டீரியா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்னுடைய கிரிட்டீரியா, இந்த ஷிப்பிங் மோட் ஃபுல்லாக இருக்குது, இதில் எந்த கிரிட்டீரியாவும் உங்களுக்கு நீங்கள் ஃபில்டராக போட போகிறீங்க அப்படின்றது நான் இந்த இடத்துல எனக்கு இருக்க செல் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ன்றது இருக்குது. ஸோ அந்த செல்லை நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சம் ரேஞ்ச். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், கிரிட்டீரியா செலக்ட் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். இப்போது எதை டோட்டல் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இந்த சம்மு தான் நமக்கு டோட்டல். ஸோ நான் என்டையராக என்ன பண்ணுறேன், இந்த சேல்ஸை நான் டோட்டல் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் கிளாஸில் மட்டும் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக இங்கே வந்துடும். தேர்டாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் SUMIFS அப்படின்னா என்னென்னா 1 or more கண்டிஷன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, ஷிப்பிங் மோடில் வெறும் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மட்டும்தான் பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷிப்பிங் மோடில் செகண்ட் கிளாஸ்னு இருக்கணும், ப்ளஸ் சென்னைன்ற சிட்டியை இங்கே சென்னை சிட்டியில் எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஓகே, ஸோ ஈக்குவல் டு SUMIFS அப்படின்றது தான் அதோடைய ஃபங்க்ஷன் பேர். f(x)ல் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன கேட்குதுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சம் ரேஞ்ச் கேட்குது. SUMIFல என்ன பண்ணுன்னா லாஸ்ட்டில் தான் சம் ரேஞ்ச் கேட்கும். பட் இந்த SUMIFSல என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்லேயே சம் ரேஞ்ச் கேட்குது. ஸோ நான் எதை டோட்டல் பண்ண போகிறேன், இந்த சேல்ஸை தான் டோட்டல் பண்ண போகிறேன். ஸோ நான் என்டையராக D2D செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல எனக்கு 2 கிரிட்டீரியா. ஒரு கிரிட்டீரியா என்னென்னா ஷிப்பிங் மோடு, இன்னொரு கிரிட்டீரியா என்னென்னா சிட்டி. ஃபஸ்ட்டு கிரிட்டீரியா என்ன, நமக்கு ஷிப்பிங் மோட். ஸோ நான் என்டையராக ஷிப்பிங் மோடை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த என்டையர் ஷிப்பிங் மோடில் எந்த கிரிட்டீரியா வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த கிரிட்டீரியா வேணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னா, செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, எனக்கு இந்த என்டையராக இருக்கிற சிட்டியில், ஓகே, C2Cயில் எனக்கு பர்டிகுலராக இந்த சென்னை சிட்டி இருக்கணும். அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், எதை டோட்டல் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிரிட்டீரியா ரேஞ்சுன்றது என்னோடய ஷிப்பிங் மோடு. அதுக்கப்புறம் எது கிரிட்டீரியா அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் சேம். செகண்டோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு சிட்டியை நான் என்டையராக செலக்ட் பண்ணிட்டேன். அதில் எனக்கு எந்த ஷிப்பிங் மோடு இருக்கணும், எந்த சிட்டி இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு செகண்ட் கிளாஸில் சென்னையில் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற டோட்டல் எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிருச்சு. ஒரு ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடைய பிஹேவியர் என்ன, டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியோட ஷார்ட்கட்ஸ், ஒர்க் என்விரான்மெண்ட்டை ஈஸியாக பண்ணக்கூடிய எக்ஸல் ட்ரிக்ஸ், நம்மளோட ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுற மேக்ரோஸ், இப்படி எல்லா விதமான டாப்பிக்கை பற்றியும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நியூ கிரியேஷன் எக்ஸல் டுட்டோரியலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போடப்படும்.